பீமு கடத்திட்டா. காட்டெருமமாடா, காட்டெருமமாடா. அண்ணா அவன் பீம் இல்ல சுகர் சோமுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நாய் ஊரு உலகத்தை வேணும்னா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. காட்டெருமமாடா. கிளம்புங்கடா ஹிமாச்சல் பிரதேசுக்கு. காட்டெருமமாடா. அந்த நாயை எங்க போய் தேடுறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த நாயை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? இவனை தாண்டா நானும் தேடிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க இவனை தேடுற? ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்குது. பழைய கணக்கா? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆளுலாம் இல்ல. அவன் ரொம்ப மோசமானவன். அவனோட சக்திக்கு ஈடு கொடுக்க இந்த உலகத்துல எவனுமே இல்ல. என்னடா பில்டப் கொடுக்குற? எல்லா கதைக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சிறை பிடிச்சு வச்சாங்க. அந்த சிறையில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி பண்ணி கடைசியா வெளியே வந்தேன். ஆனா அந்த சோட்டா பீமு அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன திரும்பவும் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய வாட்டி முயற்சி பண்ணேன். எல்லா வாட்டியும் தோல்வி மட்டுமே எனக்கு கிடைச்சது. என்ன அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா அந்த சுகர் சோமு? அதான் நான் சொன்னேனே, எல்லா ஸ்டோரிக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்னு. இந்த ஸ்டோரி ஃபேக்கா கூட இருக்கலாம். என்னடா தேடுற? இந்த கிழிஞ்ச செருப்பு ஒண்ணு இருந்துச்சு, அதான் எங்க போச்சுன்னு பாக்குறேன். ஆமா, இவன் யாரு? இவன் தான் பங்கல் சிங்கோட பையன் ஹர்பஜன் சிங். அவன் எங்க இருப்பாடு வரைக்கும் தெரியுமா? அவனை ஏன் கையால கொல்லணும்டா. நீ அவனை கொல்ற வரைக்கும் நான் என்ன பூ பறிச்சுட்டோட இருப்பேன். அவனை என் கையால தான் கொல்லுவேன். சரி சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஆட் ஆர் ஈவன் போட்டு பாப்போம். யாருக்கு வருதோ அவங்களே கொல்லட்டும். ஓகேவா? சரி, ஆட் ஆர் ஈவன்? ஆடு. எஸ். ஓ காட் டேம் இட். டேய் பாதி பாதியா போட்டுக்கலாம்டா. சரி, முதல்ல அந்த நாய் எப்படி கண்டுபிடிக்கிறத? அவனை நம்மள தேடி வர வைக்கணும். எப்படிடா? ஒரு வழி இருக்குது.